Yeah. Please tell me that I can't, that I won't, that I fail, that I'll never make it out, yeah. Please tell me all the bad, never good, fill my head full of every single doubt, yeah. Please say any negative thoughts, I pop off when I hear people say I cannot. I get off to the thought of proving everyone wrong, I won't stop to the top, so you better back off and get lost. I'ma stay loud, stay proud, never running out, never heading south. I'll be spreading out, call it word of mouth, can't put me down, I'll be getting loud. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ ஃபைனலி ஐஃபோன் 14 நம்ம கையில் இருக்குது. இன்னும் நாங்கள் அன்பாக்ஸே பண்ணலை, உங்கள் கூட தான் அன்பாக்ஸ் பண்ணணும்னு என்னோடய ஃப்ரெண்டு துடிச்சிக்கிட்டு இருக்காரு. என்னோடய ஃப்ரெண்டு மிஸ்டர் விஜய், அவர் தான் இப்போது வாங்கியிருக்காரு இந்த ஐஃபோன் 14. இது ஆக்சுவலாக செம்ம டீலில் வாங்கியிருக்காரு. அதே மாதிரி நல்ல அப்கிரேடும் கூட. ஏன்னா ஐஃபோன் 8லேருந்து 14க்கு ஒரே ஜம்ப், அதனால் பயங்கர ஆப்ஷன். அதே மாதிரி எவ்வளோ டிஸ்கவுண்ட் மொத்தமாக போயிருக்கு உங்களுக்கு? அரௌண்டு 15,800 ருபீஸ். ஸோ நல்ல ஆஃபர். டேரெக்டாக ஆப்பிள் சைட்டில் வாங்கினா நல்லாவே ஆஃபர். இந்த பாக்ஸை பார்த்துங்க, அப்படியே இதெல்லாம் என்னது பேட்ரி அப்படி இப்படின்னு என்னென்னமோ போட்டிருக்காங்க, ஃப்ளேமபிள். ஓகே, இப்படி தான் உங்களுக்கு ஆப்பிள் சைட்லேருந்து கொரியர் பண்ணால் வரும். ஓகே, கம் ஆன் விஜய், லெட்ஸ் அன்பாக்ஸ் இட். டடா. ஓகே, இது என்ன கலருன்னு நீங்கள் வெயிட் பண்ணி நீங்களே கண்டுபிடிங்க, பார்க்கலாம். ஆப்பிளோட அன்பாக்சிங் எக்ஸ்பீரியன்ஸே தனியாக இருக்குது. ஸோ அப்படி ஒரு தள்ளு, இப்படி ஒரு தள்ளு, அவ்வளோதான். ஃபோன் மேலே வர மாதிரி ஃபோன் மேலே வந்துருச்சு. ஸோ அப்படியே வச்சுருக்கேன், சுற்றி காமிங்க போனேன் நம்ம வியூவர்ஸ்காண்டி. ஓகே, அப்படி ஸ்லீக்காக இருக்குது ஃபோனே, பார்க்குறதுக்கே பயங்கர ஸ்லீக்காக இருக்குது. இன்னும் பாருங்கள், அந்த இதை கூட நாங்கள் இன்னும் பீல் பண்ணலை. ஐஃபோன் 14 இப்போ என்ன கலருன்னு நாங்கள் இப்போ உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறோம். ஃபோன் எடுக்கிறதுக்கு முன்னாடி கேஸே நம்மளுக்கு பயங்கர அட்ராக்டிவாக இருக்குல்ல, பார்க்குறதுக்கே ஒரு தனி இது. ஓகே ஓகே, கமான் விஜய், ஓப்பன் இட். சூப்பர். அவ்வளோதான். சூப்பர். திருப்பிங்க, அப்படியே வச்சா ஓப்பன். டடா. ஓகே, வாவ். அப்படியே தூக்கி காமிங்க. இல்லைங்க, வெயிட் பண்ணுங்க, மெதுவா பேபி மாதிரி ஹேண்டில் பண்ணுங்க. அந்த அந்த கவரை காமிங்களேன், அப்படியே எவ்வளோ ஸ்லீக்காக இருக்குது. அப்படி திருப்பி காமிங்க, அப்படி க்ளாஸி எஃபெக்டில் இருக்குது அந்த கவர். அதான் நல்லா அது. ஓகே, ஃபோனை வழக்கம் போல் ஒரு கேபிள், யூஎஸ்பி டைப் C to லைட்னிங் கேபிள் ஒன்று, அப்புறம் பேப்பர் ஒர்க்ஸ், ஒரு ஆப்பிள் ஸ்டிக்கர் ஒன்று, அவ்வளோதான் பாக்ஸில். ஓகே, நம்ம ஃபோனை சுற்றி காமிக்கலாமே இப்போது. ஓகே, இது மிட் நைட் கலர், இது பிளாக். மிட் நைட் பிளாக்கா இல்லை என்ன கலர் இது? இது ஒரு ப்ளூயிஷ் பிளாக். ஸோ ஒரு ஆங்கிளில் பார்த்தா நல்ல டார்க் டீப் ப்ளூ மாதிரி இருக்கும். ஸோ நார்மலாக பார்க்கும்போது இது பிளாக் கலர் மாதிரி இருக்கும். ஆக்சுவலி இது ஒரு டீப் ப்ளூ கலர், டீப் ரொம்ப டார்க் ப்ளூ கலர்னு சொல்லுவாங்கள்ல, மிட் நைட் ப்ளூ. சூப்பராக இருக்குல்ல, செம்மையாக இருக்குது, ஸ்லீக்காக இருக்குது. இது வந்து யூஎஸில் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ஸ்லிம் ஸ்லாட் வராது. ஆமாம், இங்கே வாங்கினால சிம் ஸ்லாட் இருக்குது. இங்கே வந்து சிம் ஸ்லாட் உண்டு. ஓகே, ஸோ ஈஸிம் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னா யூஎஸ்லேருந்தே வாங்கலாம். ஸோ நல்ல இதை விட நல்ல பெஸ்ட் ப்ரைஸில் அங்கே கிடைக்கும் யூஎஸில் வாங்கினா. ஓகே, இதில் நிறைய ஆப்ஷன்ஸ். ஆக்சுவலாக ஆப்பிள் சைட்டில் வாங்குறது தான் பெஸ்ட்டு. நீங்கள் வேறு எங்கேயும் வாங்குறதோட ஆப்பிள் சைட்லேயே வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ரிலையபிளாக இருக்கும். ப்ளஸ் வந்து நிறைய டிஸ்கவுண்ட் கிடைக்கும். நான் வந்துட்டு நிறைய ஆப்பிளோட ஆத்தரைஸ் ஸ்டோரில் போய்ட்டு ஐஃபோன் 8 செக் பண்ணும்போது, நான் பேர் சொல்லலை, அந்த சில இடங்களில் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒன்லி 7,000 6,500 தான் ஐஃபோன் 8 கோட் பண்ணாங்க. ஸோ நல்ல கண்டிஷனில் இருந்துச்சு ஃபோனு. ஜஸ்ட்டு ஓல்டு ஃபோன் மட்டும்தான், என்னோடய ஃபோனில் எந்த ப்ராப்ளமும் இல்லை. பட் நல்ல ஒரு ரொம்ப கம்மியான டீலில் கிடச்சிது. ஆனால் ஆப்பிள் சைட்டில் டைரெக்டாக நம்ம பண்ணும்போது நல்ல ப்ரைஸ்க்கு எடுத்துக்கிட்டாங்க. 9,000 ருபீஸுங்கிறது நல்ல ஒரு 4 இயர்ஸ் ஓல்டு ஃபோனு, 4.5 இயர்ஸ் ஆச்சு. ஐஃபோன் 8 பாருங்கள், ஐஃபோன் 8க்கு லான்ச் 2017 லான்ச் ஆனது கரெக்டாக? ஆமாம், 17 லான்ச் ஆன ஃபோனுக்கு ஒரு நல்ல ப்ரைஸ் ஐஃபோன் 8 9,000 ருபீஸ் போகுது. அப்புறம் HDFC கார்டு யூஸ் பண்ணதுனால அதில் ஒரு 6,500 ருபீஸ் மேலே எனக்கு ஒரு ஆஃபர், டைரக்ட் ஆஃபரே கொடுத்தாங்க. ஸோ எனக்கு டோட்டலி 15,500 ருபீஸ்க்கு மேலே எனக்கு டிஸ்கவுண்ட் ஆகிடுச்சு. ஸோ ஐ பேட் ஒன்லி 64,000.
ஸோ நல்ல ஒரு டீல். நீங்கள் இதை டேரெக்டாக ஆப்பிள் ஸ்டோர் அங்கே எங்கேயாவது போய் எடுத்திருந்தா கூட எனக்கு இந்த டீல் கிடச்சிருக்குமா அப்படின்னு தெரியல. நான் 13 கேட்கும் போதே எனக்கு ரொம்ப கம்மியான ப்ரைஸ் தான் கேட்டாங்க. ஸோ iPhone 8க்கு நல்ல ஒரு ஆப்ஷன். பின்னாடி கொஞ்சம் கிளாஸியாக இருக்கனால கொஞ்சம் ஃபிங்கர் பிரிண்ட் விழுது. நமக்கு இந்த கலர் ஆமாம் கண்டிப்பாக ஒரு வேளை நமக்கு இந்த மாதிரி ஃபிங்கர் பிரிண்ட்லாம் வேண்டாம் அப்படின்னா ஸ்டார்லைட் கலர் தான் பெஸ்ட்டு. ஒயிட்டு நல்லா ஒயிட் கலர், இல்லைன்னா ஒரு ப்ளூ வேரியண்ட் விட்டுருக்காங்க. ஸோ ரெண்டுமே ரொம்ப மியூட்டடான கலர். ஸோ அது பிடிக்கும் நமக்கு. எனக்கு இதெல்லாம் வேண்டாம், ஃபிங்கர் பிரிண்ட்லாம் வேண்டாம் அப்படின்னா நம்ம கேஸ் போட மாட்டோன்னா அதை யூஸ் பண்ணலாம். ஓகே, நம்ம ஆன் பண்ணலாம். ஓகே, இப்போ ஆன் பண்ணுவோம். இந்த அரை ஆப்பிளுக்கு தான் இவ்வளோ இந்த கடிச்ச ஆப்பிளுக்கு தான் நம்ம இவ்வளோ போராட்டம் பண்ணி வாங்கியிருக்கோம். போராட்டம் பண்ண வேண்டியிருக்கு. சார் பரவாயில்ல. ஆனால் இப்போது ஆப்பிள் வந்துட்டு இந்தியாவை நல்லா ஒரு ஃபஸ்ட்டு இதுலேயே ஹலோ விஜய், உங்களோட இமெயில் ஐடி கூட ஹலோ விஜய் தான் ஸ்டார்ட் ஆகும். ஓகே, பேக்கப்பில் இன்னும் நீங்கள் சொல்லணும் இல்லையா? ஆமாம். இப்போ நீங்கள் எனக்கு வந்து iPhone 8 அப்படிங்கிறதுனால என்கிட்ட வந்து பேக்கப் அப்போ இதில் கிடையாது. ஸோ நான் லேப்டாப்லேயும் பேக்கப் எடுத்தேன். அது போக எனக்கு ஆப்பிள் ஒரு க்ளவுட் பேக்கப் அவங்களாவே அடிஷ்னலாக கொடுத்தாங்க. ஸோ ஒன்ஸ் எனக்கு இதை சென்ட் பண்ண உடனே ஒரு க்ளவுட் பேக்கப் ஒரு ஃபுல்லாகவே நீங்கள் உங்கள் ஃபோனே மொத்தமாக நீங்கள் எடுத்துக்கலாம். ஒரு ஃபுல் பேக்கப் எடுத்துக்கலாம். 21 டேஸ்க்கு வந்துட்டு எந்த ஒரு சார்ஜஸும் கிடையாது. ஜஸ்ட் அப்படியே ஃபுல் பேக்கப் எடுத்துக்கலாம். ஸோ ஒன்ஸ் நீங்கள் எடுத்து முடிச்சு ஃபோன் செட் பண்ணோடனே அதுக்கு எரேஸ் ஆகிற மாதிரி பண்ணியிருக்காங்க. நல்ல ஆப்ஷன் அது எனக்கு தெரிஞ்சு. ஸோ நீங்கள் எதுக்கும் பயப்பட வேண்டாம். டேரெக்டாகவே நீங்கள் அந்த க்ளவுடில் டேரெக்டாக அதில் ஏற்றிக்கலாம் நமக்கு. சூப்பர். சரி, மேனுவலி ஆனால் நல்லா வெயிட்லெஸ்ஸாக இருக்குது. ஆமாம், நல்ல வெயிட்லெஸ்ஸாக இருக்குது. இதை கம்பேர் பண்ண நம்ம ப்ரோ வெர்ஷனை கம்பேர் பண்ணும்போது 172 கிராம்ஸ் தான். ஸோ லாஸ்ட்டு 13ஓட ஒரு 2 கிராம்ஸ் கம்மியாகவே பண்ணியிருக்காங்க. டேட்டா ப்ரைவசி எல்லாம் ப்ளா ப்ளா ப்ளா. ஃபேஸ் ஐடி ஓகே, நாங்கள் வச்சுட்டு திருப்பி காமிக்கிறோம். ஓகே, நாங்கள் ஃபேஸ் ஐடி செட் பண்ணியாச்சு. அண்ட் இது இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் கேட்கும். நீங்கள் இப்போ பேக்கப் எடுத்து வச்சுருக்கனால ரீஸ்டோர் ஃப்ரம் க்ளவுட் பேக்கப்னு கொடுத்துட்டா போதும். அப்படியே உங்களோட பழைய ஃபோனோட செட்டப் எல்லாம் அப்படியே பக்காவாக வந்துடும். ஓகே, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், செட்டப் டன். ஸோ இது வந்து ஒரு செம வால்பேப்பர் ஆல்ரெடி வச்சுருந்தார் பழைய ஃபோனில். அதே இது அப்படியே வால்பேப்பர் முதற்கொண்டு அப்படியே பேக்கப்பில் iCloudலேருந்து வந்துருச்சு. ஓகே ஓகே, ஓப்பன் அன்லாக் பண்ணுங்கள். ஓகே பாருங்கள், இப்போது சில ஆப்லாம் இன்னும் லோட் ஆகிட்டு இருக்கு. ஸோ அது வைஃபைல கொஞ்சம் அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ஓகே, நம்ம நல்ல ஃப்ளூயிடாக இருக்குல்ல? நல்ல ஃப்ளூயிடாக இருக்குது. சூப்பர். லாக் ஸ்க்ரீன் கஸ்டமைஸ் பண்ணிக்காமீங்க. லாக் ஸ்க்ரீன் கஸ்டமைசேஷன். ஓகே, ஸோ லாங் ப்ரெஸ் கீழே கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஆட் நியூ. நீங்கள் போனீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதில் என்னென்ன வேணுமோ எல்லாம் செலக்ட் பண்ணிக்கலாம் நீங்கள். ஓகே, எப்படி வேணும்? ஓகே, இது வந்து அந்த லைவ் லொக்கேஷன் எடுக்கும். அப்படியே அலோவ் வைல் யூஸிங் ஆப்னே கொடுங்க. ஸோ அதுதான் ஆல்வேஸ் பெஸ்ட்டு. நம்ம விட்ஜெட்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. அதுதான் உங்களுக்கு பிடிக்கிற விட்ஜெட் ஆட் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக இது வந்து தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ்லாம் இன்னும் அப்டேட் பண்ண iOS 16 சப்போர்ட் பண்ண இன்னும் நிறையா விட்ஜெட்ஸில் கஸ்டமைசேஷன்லாம் வரும். இல்லை ஜஸ்ட்டு டேப் பண்ணால் போதும். அவ்வளோதான். பேட்ரி அண்ட் ஃபிட்னஸ், உங்கள் ஃபிட்னஸை ட்ராக் பண்ணுறதுக்கு. ஓகே, ஆக்டிவிட்டி, தட்ஸ் இட், கூல். அண்ட் இது நீங்கள் டன் கொடுத்தோன்னா ஹோம் ஸ்க்ரீன் கஸ்டமைசேஷன் கேட்கும். ஹோம் பேஜ் இது வந்து லாக் ஸ்க்ரீன். இப்போ நீங்கள் மேலே டன் கொடுங்க, ஆட் கொடுங்க, லாக் ஸ்க்ரீன் கஸ்டமைசேஷன் கேட்கும். இது வந்து லாக் ஸ்க்ரீன். இப்போ வந்து ஹோம் ஸ்க்ரீன் கஸ்டமைசேஷன் கேட்கும். செட்டை ஸ்பேர் கொடுத்தா அப்படியே ரெண்டுக்குமே செட் ஆகிடும். இதை வந்து நீங்கள் ப்ளர் பண்ணிக்கிறது அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம். கூல். ஃபோட்டோஸ் வந்து எடுத்துக்கலாம். இப்போதைக்கு நீங்கள் இதையே செட் பண்ணிட்டு வச்சுட்டு இப்போது ஒரு டேப், தட்ஸ் இட். திஸ் இஸ் யுவர் நியூ லாக் ஸ்க்ரீன். ஓகே ஃபைன். இப்போ வந்து இதில் உங்களுக்கு எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது என்னெல்லாம்
அந்த ப்ராசஸை பற்றி சொல்லுங்கள். ட்ரேடிங் பண்ணும்போது என்னென்னலாம் பண்ண உங்களுக்கு? ட்ரேடிங் பண்ணும்போது ஜஸ்ட்டு நம்மளோட கொஸ்டின் என்ன, நம்ம ஐஃபோனாக இருந்தால் நம்மளோட அந்த செட் ஐடி மட்டும் ஐஃபோன் ஐடி மட்டும் எடுத்துக்கிறான். ஜஸ்ட் ஐஃபோன் ஐடி வச்சு அவனே வெரிஃபை பண்ணிடுறான், சைட்டில் வெரிஃபை பண்ணிவிட்டு. ஸோ ப்ரைஸு சம் கொஸ்டின், ஃபோனில் தான் டிண்ட் இருக்கா, ஸ்க்ராட்ச் இருக்கா, கிளாஸ் எதுவும் உடையாமல் இருக்கா, எல்லாம் ஒர்க் ஆகாத, பட்டன்ஸ் எல்லாம் ஒர்க் ஆகாது, அவ்வளோதான் கொஸ்டின், 3 கொஸ்டின். ஓகேனா டேரெக்டாக உங்களுக்கு அந்த ப்ரைஸ் வந்துடுது. ஸோ ஓகே, இல்லை கொரியர் வந்து சர்வீஸில் ட்ரேடிங் பண்ணும்போதும் நல்லா அவங்களும் வந்துட்டு அதே மாதிரி டின்ட்டு செக் பண்ணுறாங்க, கிளாஸ் உடஞ்சிருக்கான்னு செக் பண்ணுறாங்க, எல்லா பட்டன்ஸும் ஒர்க் பண்ண தான் செக் பண்ணுறாங்க. எதுவும் டிவைஸ் வச்சுருக்கானா இல்லை? அவன் டிவைஸ் ஒன்றுமே இல்லை, ஜஸ்ட்டு ப்ளூ டாட் தான் வந்தாங்க. நல்லா சர்வீஸ். ஸோ வந்தார், செக் பண்ணார். ஸோ ஜஸ்ட் இது மட்டும் தான், ஸ்க்ரீனு எல்லாமே ஒரு இடம் செக் பண்ணிவிட்டு ஃபைனலாக வந்துட்டு ஃபோனு நம்ம சிம் போட்டு தான் வச்சுருக்கணும். சிம்மெல்லாம் எடுக்கக்கூடாது, நம்ம வந்துட்டு ஃபோனை எரேஸ் பண்ணக்கூடாது, அவரோட நோட்டீஸ் இல்லாமல் நம்ம எரேஸும் பண்ணக்கூடாது. ஸோ ஜஸ்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா அவங்களே எல்லாமே பண்ணிடுறாங்க, எல்லாம் செக் பண்ணி முடிச்சுட்டு நம்ம கண் முன்னாடி நம்மளை எரேஸ் பண்ண சொல்லிடுறாங்க. ஸோ இப்போ ஃபேக்ட்ரி ரீசெட் பண்ணிவிட்டு அப்படியே ஃபோனை கையில் கொடுத்துட்டா போதும், அவ்வளோதான். ஸோ அவங்க வரதுக்கு முன்னாடி நம்ம எரேஸ் எதுவும் பண்ணவும் கூடாது. நல்லாவும் இருக்குது. ஸோ அவங்களோட இது பண்ணது நல்லா இருந்துச்சு, சர்வீஸ் நல்லா இருந்துச்சு. ஸோ சிம்பிள், ரொம்பவே சிம்பிள். உங்களுக்கு நீங்கள் நார்மலாக வெளியே போய் பண்ணுறதுக்கு எனக்கு என்னமோ ஆப்பிள் சைட்டில் பண்ணுறது நல்லாவே இருக்குது, நல்ல எக்ஸ்பீரியன்ஸும் கூட. ஸோ நல்ல கேஷ்பேக்கு ஸோ ஒரு நல்லா இருந்தது நான் சொல்லுவேன் உண்மையிலேயும். குட். ஸோ கம்பேர்ட் டு நம்ம எங்கேயாவது போய் நம்ம ப்ரீ புக் பண்ணணும்னா அதுக்கு ஒரு 1000 rupees பே பண்ணுங்கள், 2000 பே பண்ணுங்கள், அப்புறம் அங்கே போகணும், அவங்க ஏதாவது சொல்கிறாங்க. இது ஜஸ்ட்டு நான் போட்டேன், அவங்களாவே எடுத்துட்டாங்க. ஒரு 4 daysக்கு முன்னாடி ஆட் பண்ணேன். ஸோ நல்ல ஒரு ப்ராசஸ், நல்லா ப்ராப்பராக ஸ்ட்ரீம்லைன் பண்ணி, ரொம்ப நல்லா ஸ்ட்ரீம்லைன். ஓகே, ரொம்ப ஈஸியாகவும் இருந்துச்சு. தீபாவளி டைமில் ஆஃபர்ஸ் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் இருந்தாலும் நீங்கள் ஆப்பிள் சைட்லேயே போனீங்க, கொஞ்சம் ரிலேபிளாக இருக்கும். ஆமாம். ஸோ நீங்கள் எல்லாம் கொடுத்துட்றோம். ஆமாம், நீங்கள் வேறு ஏதாவது சைட் மேலே போனாங்கன்னா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு பெஸ்ட்டாக ஆஃபர்ஸ் கிடைக்கும். பட் இது நம்ம ஆப்பிளோட சைட்டில் போய் டேரெக்டாக எடுக்கும்போது கொஞ்சம் இந்த பழைய ஃபோனுக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் நல்லா இருக்குது. கரெக்ட், பழைய ஃபோனுக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் நல்லா கொடுக்குறான். ஸோ இதான் உங்களுக்கு அந்த ரீஸ்டோர் இது கொடுக்குறான். எவ்வளோ ஆகிட்டு இருக்கு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி ஒரு கொடுத்துறோம். இது வந்து நமக்கு அந்த ரீஸ்டோர் இன் ப்ராக்ரஸில் அதில் இருக்கிறது என்னோட பழைய மொபைலோட டேட்டா. ஸோ ஐக்ளவுட்லேருந்து அவனாக பேக்கப் எடுத்துக்கிறான். ஸோ இது ஒரு 21 days வரைக்கும் உங்களுக்கு கொடுத்துட்றான். நீங்கள் அந்த செட்டப் நடந்ததுலேருந்து ஆஃப்டர் தேட் ஆட்டோமேட்டிக்காக அது அங்கேருந்து எரேஸ் ஆகிற மாதிரியும் பண்ணிட்டான். சூப்பர். ஸோ நல்ல ஒரு டீல் எனக்கு கிடைச்சது. நல்ல டீல். ஐஃபோன் 8க்கு வந்துட்டு 94.5 years யூஸ் பண்ணதுக்கப்புறம் ஆல்மோஸ்ட் 5 years, நியர்லி 5 years கிட்ட யூஸ் பண்ணிட்டேன். ஸோ நல்ல டீலும் கூட. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்ல மிஸ் பண்ணிட்டோம். ஸோ நீங்கள் புதுசாக வேறு ஐஃபோன் 8 மேபி தெரியலை, ஐஃபோன் 8லேருந்து வந்ததுனால எனக்கு தெரியல. புதுசாக நீங்கள் ஒரு ஃபோன் வாங்கினீங்கன்னா ஆப்பிள் பர்சனல் அவங்களேயும் நமக்கு ஒரு ஆப்ஷன் கொடுக்குறாங்க. நம்ம வந்துட்டு இந்த மாதிரி நம்ம ஷெடியூல் பண்ணிக்கலாம். நமக்கு என்ன டவுட் இருந்தால், நமக்கு புதுசாக எதுவும் தெரியணும், இல்லை புதுசாக இப்போ தான் இந்த ஃபோனை பற்றி நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம் அப்படின்னா நமக்கு என்ன வேணுமோ நமக்கு ஒரு ஷெடியூல் செஷன் பண்ணிக்கலாம். ஸோ டேரெக்டாக அது வந்து ஆப்பிள்லேருந்தே வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. ஸோ அவங்களே ஒரு செஷன் ஸ்கெடியூல் பண்ணி கொடுத்துட்றாங்க. அதுலேருந்து டேரெக்டாக இதில் இருக்க என்ன கொஸ்டின் வேணால் நம்ம போட்டுக்கலாம். ஸோ டவுன்லோட் நம்ம ஆப்பிள் சப்போர்ட் மட்டும் டவுன்லோட் பண்ணிட்டா போதும். அதுலேருந்து நமக்கு ஈஸியாக நமக்கு எப்போ வேணாலும் பண்ணிக்கிறாங்க நமக்கு. ஓகே, ஸோ இது குட் ஒன். ஸோ ஆப்பிளை பொறுத்தவரை உங்களுக்கு சர்வீஸ் வந்து டாப் நாச். ஸோ அதில் குறைய சொல்ல முடியாது. ஸோ அந்த வாங்குறதுக்கு முன்னாடியிலேருந்தே உங்களுக்கு சப்போர்ட் பயங்கரமாக கொடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஆமாம், நல்ல ஒரு சப்போர்ட் ஆப்ஷன். தட்ஸ் இட். ஏன்னா ஆமாம், கேஸ் போட்டு யூஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக பயங்கரமாக வழுக்குது ஃபோனு. கேஸ் கொஞ்சம் அந்த ஸ்மஜ்ஜு பயங்கரமாக, அந்த கை ஃபிங்கர் பிரிண்ட் படுது. பயங்கரமான கேஸ் போட்டுட்டு கேர்ஃபுல்லாக போட்டு ஒர்க் பண்ணிங்கன்னா ஆசம் ஃபோன். ஆமாம், நல்லா தொட்டுக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு. ஸ்லீக், நல்லா ரொம்ப ஸ்லீக்காக இருக்குது. வெயிட்லெஸ், ஸ்க்ரீன் கிளாரிட்டி நல்லா இருக்குது, எல்லாமே நல்லா இருக்குது. பாப்பா வழுக்குது, நெய் மீன் மாதிரி வழுக்குது. ஓகே தேங்க்யூ வியூவர்ஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் அஸ் ஆன் அன்பாக்சிங் ஐஃபோன் 14. ஓகே, இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். உங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க, ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் பின் பண்ணுங்கள். கண்டிப்பாக எங்கள் ஃப்ரெண்டு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவார் அவரோட ப்ராசஸில் எப்படிலாம் பண்ணாங்கன்னு. That's it guys, thank you so much. Be it good or bad, let me try to improvise in the next video. Bye bye.